இந்த நியூ இயர் வந்துருச்சு, ஜாலியாக இருக்கலாம், இதை ஆரம்பிச்சிடலாம், இப்படிலாம் செய்திடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ஒன்றும் நடக்கலை. எல்லாம் தடையாக தான் இருக்குது. எதுவுமே நடக்கலை, தடைகள் தான் அதிகமாக இருக்குது. எது செய்தாலும் தடை வருது. இதை அப்படி செய்திடலாம், இப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு தடை தடுத்து நிறுத்துது. கொஞ்சம் கூட நம்மளை நகர விடாமல் பார்த்துக்குது. அந்த தடையை மோசமான தடையாக இருக்குது, நகர விடாமல் பார்த்துக்குது. அதற்காக தான் தேவன் வராருங்க. தேவன் எதுக்காக வராருன்னா நல்லதை நடத்தி வைக்கிறதுக்காக. அவர் வந்துட்டாருன்னா நல்லது நடக்கும், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்துடும், தடை இருக்காது, தடை உடைக்கப்படும். அதனால தான் நம்ம இயேசுவை எதிர்பார்க்குறோம். தேவன் வந்தால் தான் அந்த தடைகள் உடைக்கும் அப்படின்னு அவரை எதிர்பார்க்குறோம். அவர் வந்துட்டாருன்னா நம்மளுக்கு நல்லது நடந்துடும், ஆசீர்வாதங்கள் வந்துடும். தடை ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுருக்குதுல்ல, அந்த தடை மோசமான தடையாக இருக்குது. அப்படியே என்னை நகர விடாமல் பிடிச்சி வச்சுருக்குது. அது என்னை விட்டுச்சுன்னா நான் பெரிய ஆளாயிடுவேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த தடை மட்டும் இல்லைன்னா நான் பெரிய ஆளாயிடுவேன். இவங்க என்னை பிடிச்சி வச்சுருக்காங்க, இந்த வியாதி என்னை பிடிச்சி வச்சுருக்குது, இந்த தரித்திரம் என்னை பிடிச்சி வச்சுருக்கு, இதெல்லாம் இல்லைன்னா நான் பெரிய ஆளாக ஆயிடுவேன் சொல்கிறீங்களே. ஏதோ ஒன்றின் புடியிலிருந்து தேவன் உங்களை காப்பாற்ற வராரு.